ராணுவ முன்னாள் தளபதி மனோஜ் முகுந்த் நரவனே 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற பெயரில் சுயசரிதை புத்தகத்தை எழுதியுள்ளார். அதில் கிழக்கு லடாக்கில் சீன ராணுவத்தினர் உடனான மோதல் உட்பட பல்வேறு விவகாரங்களை நினைவு கூர்ந்துள்ளார். இந்த புத்தகத்துக்கு ராணுவ அமைச்சகம் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் புத்தகத்தின் சில முக்கிய தகவல்கள் இணையதளத்தில் வெளியாகின. இந்நிலையில் பார்லிமெண்டில் அந்த புத்தகத்தில் உள்ள சில குறிப்புகளை காங்கிரஸ் எம்பி ராகுல் படிக்க முயன்றார். வெளியாகாத புத்தகத்தை படிக்க சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி மறுத்தார். இதை காரணம் காட்டி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு சபையை முடக்கின. இந்நிலையில் நரவனே எழுதிய புத்தகத்தின் பதிப்புரிமையை வைத்துள்ள பென்குயின் பிராண்டம் ஹவுஸ் நிறுவனம் அந்த புத்தகம் அச்சு அல்லது டிஜிட்டல் என எந்த வடிவிலும் இன்னும் வெளியிடப்படவில்லை என்று விளக்கம் அளித்திருந்தது. வெளியாகாத புத்தகத்தின் குறிப்புகள் இணையதளங்களில் வெளியானது தொடர்பாக டில்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் கூறியதாவது: தனது புத்தகம் விற்பனைக்கு கிடைப்பதாக நரவனே முன்பு ட்வீட் செய்திருந்தார். ஆனால் புத்தகம் வெளியிடப்படவில்லை என்று பதிப்பகம் சொல்கிறது. புத்தகம் அமேசானில் கிடைக்கிறது. இந்த விவகாரத்தில் நரவனே பொய் சொல்கிறாரா அல்லது பதிப்பகம் பொய் சொல்கிறதா என்று தெரியவில்லை. யார் உண்மையை சொல்கிறார்கள் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று ராகுல் கூறியிருந்தார். இந்த விவகாரத்தில் முதன்முறையாக ராணுவ முன்னாள் தளபதி நரவனே மௌனத்தை கலைத்துள்ளார். பென்குயின் பதிப்பகத்தின் விளக்கத்தை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள நரவனே நிலைமை இதுதான் என்று பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் அந்த புத்தகம் எந்த வடிவிலும் வெளியிடப்படவில்லை என்பதை அவரே உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் பொய் கூறிய ராகுல் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சுதான்ஷு திரிவேதி கூறியதாவது: லோக்சபாவில் பொய்களையும் புனைக்கதைகளையும் முன்வைக்க முயன்றதன் மூலம் ராகுல் மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்துள்ளார். இந்த விவகாரத்தில் ராகுல் தான் பொய் சொல்கிறார். அவர் பொய் சொல்வது நிரூபணமாகியுள்ளது. அவர் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சுதான்ஷு தெரிவித்துள்ளார்.